10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருக்கிற உங்களுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. 10th ஒரு ஸ்டடி பிளான் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டடி பிளான் வீடியோ இன்னமும் பார்க்காம இருந்தா தயவு செய்து மிஸ் பண்ணாம அந்த ஸ்டடி பிளான் வீடியோவை பார்த்துட்டு வந்தது. லாஸ்ட் 44 டேஸ்ல எப்படி படிச்சா 480 பிளஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டடி பிளான் வீடியோ. ஒரு 5 டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்டடி பிளான் வீடியோ பார்த்துட்டு வருங்க. அந்த ஸ்டடி பிளான் வீடியோக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவாவே உங்களுக்கு இந்த வீடியோ வரப்போகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எழுதக்கூடிய மார்ச் 2 எழுதக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கிறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செய்து மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்க எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தேவையான ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சப்ஜெக்ட் என்ன? தமிழ் தான். எல்லாருக்கும் கஷ்டமான சப்ஜெக்ட் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தமிழ் மீடியம் பசங்களுக்கு தமிழ் ஒரு கஷ்டம் கிடையாது, ஓரளவு படிச்சிருவான். பட் ஆனா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு தமிழ்ல பாஸ் ஆகுறதே ஒரு சவாலா நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ தமிழா வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம். 10th முடிச்சதுக்கு அப்புறம் 11th and 12th போயிட்டு காலேஜ் 11th and 12th ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா தமிழ் எடுக்காம பிரெஞ்சு ஜெர்மன் சொல்லிட்டு அதர் லாங்குவேஜ். அது காரணமே தமிழை பார்த்து பயப்படலாம். அப்படி ஒண்ணுமே ஒண்ணு கிடையாது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்டா சொல்ல விரும்புறேன். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஒரு முக்கிய விதி, முக்கிய சட்டம் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நான் ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். நீங்க 1வது இருந்து 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை வாய்ப்புல முன்னுரிமை. நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எது எழுதுனாலும் உங்களுக்கு தமிழ் மீடியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா அங்க பேப்பர் 1 தமிழா தான் இருக்கும். கண்டிப்பா தமிழ் இல்லாம நீங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு இனி வரும் காலத்துல போகவே முடியாது. இதுதான் அரசாங்கத்தின் விதி சொல்லுது. தமிழை தயவுசெய்து அவாய்ட் பண்ணாத. இல்ல நான் தமிழ் மீடியம் படிக்கல அப்படிப்பட்ட இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா நீங்க 1 to 12th கண்டிப்பா தமிழ்ன்ற லாங்குவேஜ் தான் படிச்சிருக்கணும். எதையுமே படிக்காம நீங்க வேற லாங்குவேஜ் எடுத்து படிச்சா இனி தமிழ்நாட்டுல வேலை இருக்கவே இருக்காது. இதுதான் கவர்மெண்ட் விதி சொல்லுது. நான் தயவு செய்து சொல்றேன், தமிழ்ல அவாய்ட் பண்ணாத, தமிழை பார்த்து பயப்படாத. நீ தமிழ்ல நல்ல மார்க் இருக்கும். பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டீங்க சார், ஆனா இப்படிதான் மார்க் இருக்கிறது. உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. 10th தமிழ் இன்னும் 44 நாள்ல மார்ச் மாசம் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது. 10th தமிழுக்கான நான் எக்ஸாம் டேட்டை தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மார்ச் 2 மார்ச் 12th நான் எக்ஸாம் டேட்டை நான் உங்களுக்கு மாத்தி சொல்லிட்டேன். சாரி. இப்ப வந்து மார்ச் மாசம் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 44 நாள்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. இந்த 44 நாள் கழிச்சு நீங்க தமிழை எப்படி எல்லாம் படிச்சா உங்களால மார்க் எடுக்க முடியும்ன்றதுக்கான வீடியோ தான் இது. நெடுவி நாட்கள் தமிழ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான கொஸ்டின் வந்து நெடுவி நாட்கள். 8 மார்க் தரக்கூடிய அந்த நெடுவி நாட்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். நெடுவி நாட்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 நெடுவி நாட்கள் அட்டன் பண்ணணுமா. 3மே இப்ப இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வராது, கீழே ஸ்லாட்லயே வராது. நான் கொஸ்டின்ஸ் சொல்றேன், தயவு செய்து கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணிக்கோ, நோட் பண்ணிக்கோ, பென்சில். ஓகேவா? தயவு செய்து மிஸ் பண்ணிடாத. 8 மார்க் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 8 மார்க் எழுதணும். சரியா? 3 8 மார்க்கு எழுதணும். ஓகேவா? 24 மார்க். 24 மார்க் பொறுத்த வரைக்கும் 8 மார்க்ல பாத்தீங்கன்னா வினாயன் 43, அப்புறம் வினாயன் 44, அப்புறம் வினாயன் 45 மொத்தம். ஏன் இந்த வினாயன் கொஸ்டின் நம்பர் சொல்றேன்னா, நிறைய பசங்க திருப்பி பண்ற தப்பு என்ன தெரியுமா? கொஸ்டின் நம்பரே போடாம எழுதுறதா. அவசரத்துல என்ன பண்ணுவானா, நம்ம படிச்சதெல்லாம் வந்துருச்சுன்னு ஒரு சந்தோஷத்துல என்ன பண்ணுவானா, தப்புன்னு என்ன பண்ணிடுவான், ஆன்சர் எழுதி கொஸ்டின் நம்பர் போடாம போயிடுவான். இல்ல கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு இந்த ஆவா என்றத மென்ஷனே பண்ணாம போயிடுவான். நீ பண்ணலைன்னா உனக்கு மார்க் வராது. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதனால தயவு செய்து மிஸ் பண்ணாத, கரெக்டா எல்லாத்தையும் போட்டு அட்டன் பண்ணுங்க. ஓகே, இப்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நெடுவி நாட்களுக்கான 8 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். வினாயன் 43 ஆல பாத்தீங்கன்னா சொல்ற கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது. திருப்பி சொல்றேன், நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது. கொஸ்டின் நம்பர் 1 ஷார்ட்டா தான் கொஸ்டின் சொல்றேன், மார்க் பண்ணிக்கோ. செகண்ட் கொஸ்டின், உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினர்கள் விருந்தோம்பல் குறித்து எழுதுக. செகண்ட் கொஸ்டின், உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினர்களின் விருந்தோம்பல் குறித்து எழுதுக. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், 3வது வினா, காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து எழுதுக. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து எழுதுக. இது 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், போராட்டம் பேச்சு நாடக கலைஞர் குறித்து கட்டுரை எழுதுக. போராட்டம் பேச்சு நாடக கலைஞர் குறித்து கட்டுரை எழுதுக. 5வது கொஸ்டின், மாணவ பருவம்
நாட்டுப்பற்றும் மேடை உரையும் எழுதுக. 5வது கொஸ்டின் மாணவ பருவம் நாட்டுப்பற்றும் மேடை உரை எழுதுக. மொத்தம் 5 நெடுவினா. 43வது கொஸ்டினுக்கு 5மே சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுப்போம். வினாயன் 44 கொஸ்டின் நம்பர் 44க்கான அந்த 5 இம்பார்ட்டன்ட் துணைப்பாடம் ஸ்டோரி ஓகேவா, கதை பகுதிக்கான இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் புயலிலே ஒரு தோணி, புயலிலே ஒரு தோணி ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பிரம்மம் கதை உணர்த்தும் பண்புகள் எழுதுக ஓகேவா. பிரம்மம் செகண்ட் ஒன் என்னது பிரம்மம் கதை ஓகேவா. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அன்னமையா கோபாலபுரத்து மக்கள் கதை ஓகேவா. தேர்ட் ஒன் என்னது அன்னமையா கோபாலபுரத்து மக்கள் கதை ஓகேவா. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா கற்கை நன்றே மேரி வாழ்வில் எழுதுக ஓகேவா. மேரி ஸ்டோரி கற்கை நன்றே அந்த கதை ஓகே. ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா பாய்ச்சல் கதை சுருக்கி எழுதுக. பாய்ச்சல் ஸ்டோரி ஃபிஃப்த் ஒன் ஓகே. மொத்தம் 5 கதை. 5 43வது கொஸ்டினுக்கும் 5 நெடுவினா, 44க்கும் 5 கதை சொல்லியிருக்கேன் ஓகேவா. அப்புறம் வினாயன் 45 கட்டுரை ஓகேவா. கட்டுரைக்கு பாத்தீங்கன்னா 45 ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் சான்றோர் வளர்த்த தமிழ், சான்றோர் வளர்த்த தமிழ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பள்ளி ஆண்டு விழா மலருக்காக மதிப்புரை எழுதுக. பள்ளி ஆண்டு விழா மலருக்காக மதிப்புரை எழுதுதான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வு குறித்து கட்டுரை எழுதுக. தேர்ட் ஒன் கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வு குறித்து கட்டுரை எழுதுக. இது மொத்தம் 3. 4வது பொது கட்டுரை கேட்பாங்க. பொது கட்டுரைகளுக்கான தலைப்புகள் பாத்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு, சாலை விதிகள் பத்தி, சிறு சேமிப்பு பத்தி ஓகேவா, அறிவியலும் விஞ்ஞானம் பத்தி ஓகேவா, பெண்மையை போற்றும் இந்த மாதிரி தலைப்புகள்ல நிறைய ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஆனா தயவு செய்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வினாயன் 44 இருக்கட்டும், வினாயன் 44 இருக்கட்டும், 43 இருக்கட்டும், 45 இருக்கட்டும், இந்த 8 மார்க் கொஸ்டின்ஸ் தான் வரப்போது. தயவு செய்து இன்னும் படிக்காம இருக்கியா, இதுக்கப்புறம் நாளை வேஸ்ட் பண்ணாம தயவு செய்து இந்த 8 மார்க் நெடுவினா படிக்க ஆரம்பிச்சுங்க. இந்த 8 மார்க் நெடுவினா எல்லாத்துக்கும் கீ ஆன்சர் வேணுமா, எப்படி எழுதுனா 8 மார்க் போடுவாங்க, அந்த ஆன்சர் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல அது உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல கண்டிப்பா அதையும் நான் போடுறேன். இன்னமும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் எல்லா ஆன்சருக்கு எல்லாத்தையும் மிஸ் பண்ண போறீங்க. தயவு செய்து சொல்றேன், இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாரு முன்னாடியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோ. நன்றி, வணக்கம்.